ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அட்வொகேட் பீட்ஸ் சென்னையிலேருந்து. இன்றைய பதிவு என்னென்னா, இந்த வெயில் டைமில் கூலிங்கில் நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ எதுவும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெயிலுக்கும் சரி மழைக்கும் சரி பெஸ்ட்டாக இருக்கிற ஒரே விஷயம் ஓலை கொட்டா. ஸோ நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்கிறது வந்து ஓலை கொட்டா தான். ஓலை கொட்டாயில் நம்ம ஃபார்ம் வந்து அமைச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஹீட்டையும் சரி ரொம்ப மழை தண்ணியும் சரி உள்ளே அலோவ் பண்ணாது. ஒன்று. ரெண்டாவது, கோழிங்க உட்கார்றதுக்கு கட்டை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கட்டை வந்து நமக்கு நைட்டில் மேலே ஏறி அலையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது, நான் வந்து இதில் மெயினாக பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, கட்டை தூள். இந்த தூள் பார்த்திங்கன்னா கட்டை மணல் கிடையாது. உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கட்டை, இது வந்து கட்டை தூள். கட்டை தூள் போடுறதுக்கான முக்கியமான காரணம், மணல் போடலாம், நீங்கள் தாராளமாக மணல் போடலாம். மணல் போட்டாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் நம்ம கட்டைத்தூள் போட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து, கட்டைத்தூள் ஜென்ரலாகவே உங்களுக்கு தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். கட்டை தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம காலையில் என்ன பண்ணுறோம், ஒரு 5 லிட்டர் தண்ணியை வந்து இந்த கட்டை தூள் மேலே தெளித்து விட்ருவோம். எப்படி கரெக்டாக 5 லிட்ரு அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து 5 லிட்ரு பிடிக்கிற ஒரு டப்பா. அதனால் நம்ம 5 லிட்ரு தண்ணி வந்து தெளிச்சு விட்ருவோம். ஒரு டப்பா தெளிச்சு விட்ருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது தெளிக்கிறனால எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து நார்மலாக இருக்கும். ரொம்ப பெரிய வெயில் இருக்க மாதிரி தெரியாது. ரெண்டாவது, கோழிங்க வந்து இந்த மண் குளியல் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கீழே வந்து கட்டைத்தூள் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற தானியங்கள் வந்து அந்த மண்ணோடு சேர்ந்து உள்ளே வந்து வளரும். அதனால் ஜென்ரலாக நம்ம கோழிங்க என்ன பண்ணோம், அந்த தானியத்தை, இந்த வளர்ந்த இலையை வந்து சாப்பிட்டுக்கும். ஸோ இதனால் வந்து கட்டைத்தூள் போடுறேன் வெயிலுக்கு. ரெண்டாவது, தானியம் வந்து செடியாக வளர்கிறதுக்கு, இந்த புல் மாதிரி வளர்ந்துருக்கும் பாருங்க அங்கங்கே, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுறோம். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த புல் வளரும். அங்கங்கே பச்சை பச்சையாக தெரியுதுல, அது எல்லாமே புல் தான். ஸோ அந்த புல்லும் வளர்ந்துருது. நம்ம கோழிங்களும் அதை வந்து பிடுங்கி தின்றுது. இந்த எக்ஸ்ட்ரா பச்சை வந்து நமக்கு வந்து கோழிங்களுக்கு இதுலேருந்து கிடைக்குது இந்த கட்டைத்தூள் போடுறதுனால. இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம், கட்டைத்தூள் கிடைக்கலங்க அப்படின்னா ஆற்று மணல் போடலாம். ஆனால் ஆற்று மணலில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு தானியம் அவ்வளோ சீக்கிரம் வளராது ஆற்று மணலில். இதே இந்த கட்டைத்தூளில் உங்களுக்கு அப்படி கிடையாது, டக்குன்னு வளர்ந்துடும். மற்றபடி கட்டைத்தூளாக இருக்கட்டும் ஆற்று மணலாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரே பெனிஃபிட்டை கொடுக்கறது தான். வெயில் காலத்தில் உங்கள் கோழிங்களை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நிறையா தண்ணி வைங்க, நல்ல தீனி வைங்க, நல்லபடியாக வந்து கோழிங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளாலேயே வந்து வெயிலை வந்து தாக்கு பிடிக்க முடியல. பாவங்க கோழிங்க என்ன பண்ணும், நம்ம என்ன தீனி வைக்கிறோமோ என்ன தண்ணி வைக்கிறோமோ அதுதானே, அதுங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் சாப்பிட போகுது இல்லை. அதனால் கோழிங்களை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில் வந்து எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஊற்றி வைக்கலாம், இல்லை தயிர் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தானியத்தில் தயிர் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. நான் தண்ணி ஊற்றி விடுறதுனால எனக்கு வந்து அது பெரிய இம்பேக்டாக தெரியல. அதே மாதிரி இதில் தண்ணி ஊற்றுனா ரொம்ப நேரம் பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனேன். இப்போ லைட்டாக நம்ம இது பண்ணாலே தண்ணி இருக்கிறது தெரியும். இதுதான் நம்ம கேஜி. லைட்டு வந்து இருக்குது, ஆனால் நான் லைட்டு போடல. அது பெரிய சூடு கலப்புமே, ஏற்கனவே சூடு. லைட்டை போட்டு கோழிங்களுக்கு வர நம்ம சூடை கலப்ப வேணாம்னு சொல்லிட்டு நான் லைட்டு போடல.
லைட்டாக நம்ம இப்படி பண்ணாலே கீழே அந்த ஈரப்பதம் இருக்கிறது தெரியும். ஸோ ரொம்ப ஹீட் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி போட்டு வைக்கிறோம் இதில். இன்னொன்று, இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து கோழிங்க வந்து தாகத்தில் இருக்குது எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, இல்லை சூடாகுது கோழிக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, வாயை திறந்து மூடும். கோழிங்க வந்து வாயை திறந்து மூடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கோழிங்க பாருங்கள், எல்லாமே நார்மலாக இருக்குது. எதுவும் பெருசாக வாயை திறந்து மூடுறதோ இல்லை வந்து வாயை திறந்து மூடுறதோ இல்லை வந்து ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு வாயை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு ரெக்கையெல்லாம் விரித்து வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அது அப்புறம் கண்ணில் வந்து தண்ணி உருவாகும் சூடாகிடுச்சுன்னா. அது சூட்டு கண்ணீர்னுவாங்க. சூட்டுக்கு வந்து தண்ணி வரும் கண்ணில் கோழிங்களுக்கு. இப்போ அந்த மாதிரியோ எதுவும் நமக்கு இல்லை. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம், தண்ணியை தெளித்து விடலாம் மேலே. அதை தவிர நீங்கள் வந்து கோழியை வந்து நினச்சிலாம் விடக்கூடாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது மணி 2:45, கிட்டத்தட்ட 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் எவ்வளோ ஹீட் இருக்குது வெளியே. ஆனால் உள்ளே பாருங்கள், நம்ம கோழிங்க நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கோழிங்களை பெட்டராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஹீட்டு சமயத்தில், இந்த மாதிரி வெயில் காலத்தில் கோழிங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. கடைசி வரையும் நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்க முடியும். அதுங்க கோழிங்க பாவம், நம்ம பார்த்துக்கிறது தானே. உங்கள் கோழிங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அட்வொகேட் பிரீட்ஸ் சைனிங் ஆஃப். ஹாவ் அ குட் டே.